நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம தமிழ்நாட்டுக்காரனோட ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற ஒரு பொருள் இல்ல பொக்கிஷத்தோட அருமை தெரியாம வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடிச்சதையோ, இல்ல வெளிநாட்டுக்காரன் பாதுகாத்து வச்சிருக்கிறதையோ ரொம்ப பெருமையா, அருமை பெருமையா பக்கம் பக்கமா பேசி தள்ளுவாங்க, எழுத்தி தள்ளிருவாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, இவங்க எந்த நாட்டுல உள்ள பொக்கிஷத்தை பத்தி ரொம்ப அருமை பெருமையா பேசுறாங்களோ, அந்த நாட்டுக்காரன் ஃபுல்லா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து அப்படியே இங்க உள்ள இடங்களையும், வாழ்வியலையும், வரலாற்று பொக்கிஷங்களையும் பார்த்து வியந்து போறான். அப்படி நிறைய பொக்கிஷங்கள் தமிழ்நாட்டில் குமிஞ்சு கிடக்குது. அதில் ஒரு பொக்கிஷம் அப்படின்னா தமிழ்நாட்டு கோவில்களோட முன்னோடின்னு அழைக்கப்படுற காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில். இந்த கோவிலை கட்டுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட கற்கள் இருக்கு இல்லையா, அதுவே ரொம்ப வித்தியாசமானது. ஓவியம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு நினைவில் வர்றது மொனாலிசா ஓவியம் தான். 15ஆம் நூற்றாண்டில் வரையப்பட்ட இந்த ஓவியத்தை நிறைய பேர் பார்த்து மெய் சிலிர்த்து அப்படியே வர்ணிச்சு பேசுவாங்க. ஆனால் 8ஆம் நூற்றாண்டிலேயே பல்லவ மன்னர்களும் சரி, இதர மன்னர்களும் சரி இந்த மாதிரியான அரிய சாதனைகளை பண்ணிட்டாங்க. இயற்கையான வண்ணங்களை கொண்டு தீட்டப்பட்ட ஓவியங்கள் இன்னைக்கும் தமிழ்நாடு கோவில்களில் நிறைய இருக்குது. பல நூற்றாண்டுகள் கடந்தும் கம்பீரமா இன்னைக்கும் காட்சி அளிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் இன்னும் பல தலைமுறைகளுக்கும் காட்சி அளிக்கும். நண்பர்கள் யாராவது இந்த கோவிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கிற ஒவ்வொரு சிற்பங்களும் ஒவ்வொரு கதை சொல்லும். பொறுமையா நிதானமா நின்று ரசிச்சு பார்த்துட்டு வாங்க. யாராவது போயிருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க.